மக்களே, இன்று நாம பார்க்க போற ஒரு ரத்தினக்கல் தர்காய்ஸுங்க. இதுல வந்து நிறைய வெரைட்டிஸ் இருக்குதுங்க. அதாவது அரிசோனால இருந்து வரக்கூடிய தர்காய்ஸ், ஈஜிப்து, அது மட்டும் இல்லாம உங்களுக்கு ஈரான்ல இருந்தும் இந்த தர்காய்ஸ் வருது. அந்த தர்காய்ஸினுடைய தன்மைகள் என்ன, அது எங்கிருந்து கிடைக்குது, அவ்வளோ விவரங்களையும் நம்ம இப்ப பார்க்க போறோம் வாங்க. தர்காய்ஸினுடைய தன்மை வந்து ஓபாக், அதாவது ஒளி ஊடுருவ முடியாத ஒரு கல்லு தான் அந்த தர்காய்ஸ். காரணம் வந்து இது தர்காய்ஸை பொறுத்த வரைக்கும் டிரான்ஸ்பரண்டா பார்க்க முடியாது. இதனுடைய ஹார்ட்னஸ் வந்து 5ல இருந்து 6 வரைக்கும் இருக்கும். கொஞ்சம் சாஃப்டான ஒரு கல்லு தான். இதை வெட்டும் போது என்ன செய்யறாங்க, ரெசின் மாதிரி சில கெமிக்கலை சேர்த்து தான் இதை வெட்டுவாங்க, இல்லாட்டா இது உடஞ்சு போயிடும். பொதுவாக நம்மளுடைய நேயர்கள் நிறைய பேர் கேட்கறது வந்து ஸ்பைடர் தர்காய்ஸ் கேட்கறாங்க. அதனுடைய மேல் பரப்புல வந்து சிலந்தி வலை கட்டின மாதிரியே இருக்கும். இந்த வகையான தர்காய்ஸ்களை நம்ம மக்கள் நிறைய பேர் கேட்கறாங்க. அந்த எஜிப்து நாட்டினுடைய அந்த பூமியிலிருந்து விளையக்கூடிய அந்த தர்காய்ஸ் தான் ஸ்பைடர் தர்காய்ஸ்னு சொல்லுவாங்க. தர்காய்ஸினுடைய இன்னொரு பிறப்பிடம் வந்து ஈரான்க. ஈரான் உள்ள தர்காய்ஸ் இந்த மாதிரி பாடியில தான் இருக்கும். அதில் சில நேரங்களில் அந்த மேலே வந்து இந்த கருப்பு ரேகைகள்லாம் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. கிரீனாவும் வரும். இதிலே பாருங்க, ஒன்று ப்ளூவா இருக்குது, ஒன்று கிரீனா இருக்குது. இது எல்லாமே இயற்கையானது, நேச்சுரல் தர்காய்ஸ் தாங்க. அழகான ஒரு தர்காய்ஸ் சொன்னா அமெரிக்காவில் உள்ள அந்த அரிசோனா மாகாணத்திலிருந்து கிடைக்கக்கூடிய அந்த தர்காய்ஸ் தான் ஸ்லீப்பிங் பியூட்டின்னு சொல்லுவாங்க. பாருங்க, அவ்வளவு பிரட்டியா இருக்கும். நம்ம ஃபோக்கஸ் லைட்ல இந்த தர்காய்ஸை பார்த்தீங்கன்னு சொன்னா அந்த ப்ளூ கலர் அப்படி ஒரு அமேசிங்கா இருக்கும். இந்த கலர் தான் உலகத்திலேயே விலை மதிப்பு அதிகம் உள்ள ஒரு தர்காய்ஸ் சொன்னா அந்த ஸ்லீப்பிங் பியூட்டி தர்காய்ஸ் தான். இது நம்ம கிட்ட எல்லா சைஸ்லயுமே இருக்குது. அமெரிக்காவில் நடக்கக்கூடிய அந்த தூசான் சோளம் வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணுவோம். ஓவல் ஷேப் இருக்குது, ஸ்கொயர் இருக்குது, லாங் டிராப் இருக்குது. ஓவல்ல கலிபிரேட் சைஸ்ல வந்து நமக்கு டிஃப்ரெண்ட் ஷேப்ல வச்சிருக்கோம், ரவுண்ட் ஷேப் வச்சிருக்கிறோம். குறிப்பா இந்த ஷேப்பை பாருங்க, இந்த டிராப் ஷேப்லாம் நீங்க பார்க்கவே முடியாது. ரொம்ப சூப்பரான டிராப். இதெல்லாம் வந்து நம்ம கிடைக்கவே கிடைக்காது. அது மட்டும் இல்லாம எம்எம் சைஸ்ல வந்து 3mm ரவுண்டு நம்ம கிட்ட இருக்குது. எல்லாமே அரிசோனால இருந்து கிடைக்கக்கூடிய அந்த தர்காய்ஸ் தான். இதெல்லாம் வந்து இயர்ரிங் டிராப் அந்த மாதிரி போட்டுக்கொள்ளலாம். இந்த ஸ்லீப்பிங் பியூட்டி தர்காய்ஸினுடைய பீட்ஸும் வருதுங்க. பீட்ஸ்லாம் வெரி வெரி எக்ஸ்பென்சிவ்னு சொல்லலாம். அந்த டாட் இல்லாம தான் 1000 கேரட்ல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா செலக்ட் பண்ணி தான் நம்ம எடுத்து வாங்குறோம். இப்போ பொதுவாகவே பரவலா வந்து தர்காய்ஸுங்கிற பேர்ல நிறைய கல் விற்கிது. பீஸ் 300 ரூபா 400 ரூபாய்க்கு விற்கிறாங்க. அதெல்லாம் வந்து ஸ்டெபிலைஸ்டு தர்காய்ஸ்னு சொல்லுவாங்க. பாருங்க, கிட்டத்தட்ட ஸ்லீப்பிங் பியூட்டி அமெரிக்கா அந்த அரிசோனால கிடைக்கிற தர்காய்ஸ் மாதிரியே இருக்குது பாருங்க. இந்த மாதிரி இருப்பாங்க. இதை கண்டே பிடிக்க முடியாது. இது வந்து கல்ச்சரும்பாங்க, சிந்தட்டிக்பாங்க, ஸ்டெபிலைஸ்டும்பாங்க. அதாவது மட்டமான தர்காய்ஸ் என்ன செய்வாங்க, நல்லா இடிச்சு பவுடர் ஆக்கி அதில் கெமிக்கல் சேர்த்து எந்த டாட்டும் வராம அழகா கொடுத்துருக்காங்க பாருங்க. இந்த கல்லை விற்கிறது இல்லை. இதை வந்து நம்மளுடைய நேயர்களுக்கு இதை பிரிச்சு காட்டணும். பல வருஷங்கள் வியாபாரம் பண்ணக்கூடிய அந்த கல் வியாபாரி கூட கண்டுபிடிக்க முடியாது, அந்த அளவுக்கு அது தோற்றம் அளிக்கும். அந்த மாதிரி தயாரிக்கிறாங்க. அதனால தர்காய்ஸ் வாங்கும்போது ரொம்ப கவனமாவே இருக்கணும். இன்னொன்று குறிப்பா சொல்ல போனா, சாதாரண ஆய்வகங்கள்ல வந்து இதை வந்து டெஸ்ட் பண்ணவே முடியாதுங்க. ஏன்னா அதனுடைய மிஷினரி வந்து வெரி எக்ஸ்பென்சிவ். பிராண்டட் ஜெம் லேப்ல தான் இது வந்து நேச்சுரலா மேன்மேடாங்கிறத அவங்களால தான் கண்டுபிடிக்க முடியும். சாதாரண லேபுகள் அதுல இதை கண்டுபிடிக்கிறாங்கன்னு சொன்னா அது வந்து சந்தேகத்துக்கு உரிய இடம் தான். கண்டிப்பா இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருக்கும். மறக்காம உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. மீண்டும் நாளை மற்றும் ஒரு ரத்தினக்கல்லை பற்றி பார்ப்போம். நன்றி.